Hello aspirants, welcome to TN Bankers Academy. I am Meera, TN Bankers Academyல இங்கிலீஷ்க்கான ரெகுலர் வீடியோஸை நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம ஏன் இந்த இனிஷியேட்டிவை இப்போ லான்ச் பண்ணுறோன்னா 2025க்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே ஓவர். இதோட 2026ல் அப்கமிங் பேங்க் எக்ஸாம்ஸோட ஃபவுண்டேஷன் நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் இப்போ லான்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கிலீஷ் செக்ஷன் கண்டிப்பாக ஒரு மேஜர் பார்ட். பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் செக்ஷன் கண்டிப்பாக ஒரு மேஜர் பார்ட். ஸோ அந்த மேஜர் பார்ட்டை நம்ம ஸ்கோர் பூஸ்டிங் பார்ட்டை நம்ம மாற்றலாம். ஓகேங்களா, இது ஸ்பெஷலி யாருக்காகனா பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ். எஸ்பெஷலி ரிப்பீட்டர்ஸ் யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் செக்ஷனுடைய செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகாமல் ஓவரால் கட் ஆஃப் கிளியர் ஆகாமல் போகும்ல, அவங்களுக்கு நம்ம இந்த கோல்டன் பீரியட், அதாவது இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு வரலாம். ஸோ இந்த பீரியடில் நம்ம இங்கிலீஷுடைய ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு மெயின்ஸை அப்ரோச் பண்ணுறதுக்கான எல்லா பேசிக்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம டெய்லி 20 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கான ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது. நம்ம வெறும் 20 மினிட்ஸ் இங்கிலீஷ்க்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நம்மளோட டைமை நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ அதோடைய ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம கண்டிப்பாக 20 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இங்கிலீஷ் செக்ஷனுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் செக்ஷனில் ஸ்பெஷலாக நம்ம என்ன அந்த 20 மினிட்ஸில் பண்ண போகிறோம்னா கிராமரோட பேசிக்ஸை ஃபவுண்டேஷன்லேயே நம்ம ஸ்ட்ராங் பண்ணோம் தான் நம்ம மெயின்ஸுக்கான கொஸ்டின்ஸை நல்லாவே அப்ரோச் பண்ண முடியும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி ஒரு டாப்பிக்கை நம்மளால் கண்டிப்பாக முடிக்க முடியாது. பட் டெய்லி ஒரு டாப்பிக்கை டெய்லி 10 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அந்த டாபிக் ஓரியன்ட் கொஷின்ஸ், எம்சிக்யூஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது எல்லாமே கொண்டு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். லைக் என்ன இந்த செக்ஷன் இந்த டாப்பிக்கை யூஸ் பண்ணி அந்த 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 கொஷின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது ஒரு 10 மினிட்ஸ் நம்மளுக்கு நடக்கும். நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்றது இல்லாம வொக்காபுலரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பார்ட். இங்கிலீஷ் செக்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்னு பார்த்தீங்கன்னா அது வொக்காபுலரி. நம்மளுக்கு ஃபில்லர்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு வரும். ஃபில்லர்ஸுடைய வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் கண்டிப்பாக ஒரு 5 to 6 மார்க்ஸில் இருக்கும். மெயின்ஸ்லையுமே ஒரு 5 to 6 மார்க்ஸ் கண்டிப்பாக ஃபில்லர்ஸ் இடப்பெறும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வொக்காபுலரியை நல்லாவே பில்ட் பண்ண போகிறோம். வொக்காபுலரியை டெய்லி நம்ம எடிட்டோரியலில் கொண்டு வரலாம். இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட வொக்காபுலரிஸையும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு 5 days நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 6th day லைக் வீக்கெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டெய்லி 20 மினிட்ஸ் நம்ம இங்கிலீஷ் செக்ஷனுக்காக நம்ம கொடுத்தோம்னா இதோடைய அவுட்புட் மிராக்குலஸா இருக்கும். ஸோ ஆஸ்பிரன்ஸ், நீங்க யாருமே இங்கிலீஷ் செக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க இருக்கணும்னா கண்டிப்பா இங்கிலீஷ் செக்ஷனுக்கு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, உங்க இன்புட்ஸ் எவ்வளோ நீங்க இங்கிலீஷ் செக்ஷனுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோ அவுட்புட் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஆஸ்பிரன்ஸ், நீங்க எந்த டைம்ஸோ வேஸ்ட் பண்ணீங்க, உங்க எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா இங்கிலீஷ் செக்ஷனை நம்ம எக்ஸல் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.